மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. Thank you தம்பி. You are the salt of the earth, you are the light of the world. Let your light so shine before men that they may see your good works and glorify your Father in heaven. Let your light so shine before men that they may see your good works and glorify your Father in heaven. மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நாம் உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மலை பிரசங்கம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மிக முக்கியமான ஒரு பிரசங்கம், மிக பிரபலமான ஒரு பிரசங்கம். புதிய ஏற்பாட்டிலே முதலாவது இருக்கிற பிரசங்கம். அநேக சமயங்களில் நாம் அந்த பிரசங்கத்தை எல்லாம் தாண்டி சிக்கலான பவுலின் நிருபங்களை ஆராய்ந்து கொண்டிருப்போமே ஒழிய மிக அடிப்படையாக, எளிமையாக, தெளிவாக, நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை விட்டு விடுவோம். இந்த சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த அவசியம். நாம் உப்பாக இருக்க வேண்டும், ஒளியாக இருக்க வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உப்பாக என்று சொன்னால் உப்புக்கு ரெண்டு குவாலிட்டிஸ் இருக்கு. ஒன்று அது இந்த ஃபுட் எல்லாம் ஸ்பாயில் பண்ணாம பாதுகாத்துக் கொள்ளும், உணவை கெடாமல் பாதுகாக்கும். இன்னொன்னு உணவுக்கு சுவை கொடுக்கும். இட் ஆட்ஸ் டேஸ்ட் டு தி ஃபுட். நம்ம சொல்லுவோம் உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. வீட்டுல சமையல் பண்ணி உப்பு இல்லாம என்னமா சமையல் இது, உப்பு சப்பில்லாத ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப உப்பு சுவை கொடுக்கிறது. அதே மாதிரி இந்த சமுதாயத்தினுடைய தீமைகளை எதிர்த்து நிற்கிறவர்களாக உப்பு சப்பற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, அர்த்தமற்ற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, the hopeless and tasteless lifeல இருக்கிற இந்த உலகத்து மனிதர்களுக்கு சுவை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. In him was life and the life was the light of men. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவின் சிந்தனையை தரித்துக் கொண்டால், கிறிஸ்துவின் பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதாக இருக்கும். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை நாமே குற்றம் சாட்டிக் கொள்வதற்காக அல்ல, நம்மை நாமே குறை சொல்லிக் கொள்வதற்காக அல்ல. இந்த இடத்திலே அதிகாலையிலே 8 மணிக்கு கூடி வந்திருக்கிறோம் என்றால் உண்மையாக நம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், உண்மையாக நம் ஆண்டவரை நேசிக்கிறோம். அந்த ஒரு பாசிட்டிவாக, ஒரு திறந்த மனதோடு இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும் என்கிற உணர்வோடு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே நம்ம எல்லாம் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். அதாவது நம்ம ஊர்ல ட்ரெயின் பொட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ட்ரெயின் பொட்டி. இது ஒரு கம்பார்ட்மெண்ட், இது ஒரு கம்பார்ட்மெண்ட், இது ஒரு கம்பார்ட்மெண்ட். நல்லா கவனிங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்ல நம்ம ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், சர்ச்சுக்கு வருகிறோம், நம்ம உபவாச கூட்டம் வருகிறோம், இரவு ஜெப கூட்டத்துக்கு வருகிறோம், பிரேயர் செல்க்கு வருகிறோம், நாம் பிரசங்கிக்கிறோம், நாம் ஆராதிக்கிறோம். இது ஒரு கம்பார்ட்மெண்ட். அங்க நம்ம பரிசுத்தர்களாக தேவதூதர்களை போல இருக்கிறோம். இன்னொரு கம்பார்ட்மெண்ட், அந்த கம்பார்ட்மெண்ட் முடிஞ்சு ஜெப அறையை விட்டு வெளியே வந்தால் நம்முடைய வீடு, நம்முடைய மனைவி அல்லது கணவன், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள், the first line circle. அது ஒரு செகண்ட் கம்பார்ட்மெண்ட். அப்ப வீட்டை விட்டு வெளியே வந்தா, ரோட்டுக்கு வந்தவனு இங்க ஆபீஸ்க்கு போற, அங்க கலீக்ஸ், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸ், அது அனதர் கம்பார்ட்மெண்ட். இந்த 3 இடத்துல நம்ம எப்படி இருக்கோம்? இந்த 3 இடத்துல நம்ம ஒன்று போல இருக்கிறோமா? இந்த 3 இடத்துல நம்முடைய இயல்புகள் ஒன்று போல இருக்கிறதா? இந்த 3 கம்பார்ட்மெண்ட்ல நம்முடைய குணங்கள் ஒன்று போல இருக்கிறதா? இதைத்தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். See, எக்ஸ்டர்னலா மைனர் டிஃபரன்சஸ் இருக்கு. இப்ப இந்த இடத்துல பேண்ட் ஷர்ட் போட்டு நீட்டா உட்கார்ந்து நின்றுட்டு இருக்க, நாளைக்கு வீட்டுக்கு போனா ஒரு டிஷர்ட் போட்டு சாதாரணமா உட்கார்ந்துருப்போம். நாளைக்கு ஆபீஸ் போனா ஒரு மீட்டிங் இருந்தா ஒரு ஃபார்மலா சூட் போட்டு போவோம். அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல பாஸ்டர் கரங்களை உயர்த்தி நம்ம ஆராதிக்கிறோம். நாளை காலை எங்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் சொல்லி காலையில் ஆபீஸ்ல போய் கரங்களை உயர்த்தி நான் ஆதரிப்பேன், நான் ஆராதிப்பேன், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது.
அந்த இடத்துல நம்ம மாறுகிறோம். அதே மாதிரி வீட்டுல நம்ம பெட்ல படுத்துட்டு சில பாடல்களை நாம் பாடுவோம். காலை சர்ச்சில் வந்து எங்க ஒன்று போல தானே இருப்பேன், இங்கே நான் படுத்துக்கிட்டே நான் பாடுவேன் சொன்னால் மற்றவர்களுக்கு என்ன செய்யும்? இடிக்கும். சோ வந்து இந்த மைனர் டிஃபரன்சஸை நான் சொல்லவில்லை. அடிப்படையிலே நம்முடைய இயல்பிலே நம்முடைய குணத்திலே மாற்றம் இருக்கக்கூடாது. எங்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எந்த கம்பார்ட்மெண்ட் நம்ம என்ன செய்யணும்? ஒன்றாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு இயல்பு நமக்கு இருக்க வேண்டும், என்ன ஒரு குவாலிட்டிஸ் நமக்கு இருக்க வேண்டும், நீங்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு, அந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் முதல்ல இருந்து நம்ம வாசித்து பார்த்தால் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அங்கே நாம் பார்க்கிறோம் 3வது வசனத்திலிருந்து, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று பாக்கியவான்கள் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Blessed ஆங்கிலத்திலே blessed. Amplified பைபிள்ல அதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்கன்னா, happy, to be envied, spiritually prosperous with life, joy and satisfaction in God's favor and salvation regardless of their outward condition. Happy, to be envied, spiritually prosperous with life, joy and satisfaction in God's favor and salvation regardless of their outward condition. மகிழ்ச்சியான வாழ்வு, மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமை கொள்ளுகிற விதத்திலே வாழுகிற ஒரு வாழ்வு, ஆவிக்குரிய செழிப்பு நிறைந்த வாழ்வு, பேரின்ப வாழ்வு, தேவன் தருகிறதிலே நிறைவாய் வாழுகிற ஒரு வாழ்வு, அவரோடு உறவாடுகிற வாழ்வு, அவருடைய பிரசன்னத்திலே இருக்கிற வாழ்வு, அவருடைய வழிநடத்திலே இருக்கிற வாழ்வு, அந்த வாழ்வுதான் மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வாழ்வுதான் மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாய் வாழுகிறவருடைய குணங்கள் என்ன? ஒரு 4 காரியங்கள், இங்கே 8 காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிரசங்கம் நம்ம சூஸ் பண்ண முடியாது, இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கம். ஆனால் நேரத்தின் அனுமதி கருதி நான் சிலவைகளை இணைத்து சிலவைகளை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து நாம் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. பாக்கியவான்களாக இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் தாழ்மையுள்ளவர்கள். They are humble. வேர் வில்லியம் அருமையா, அது எனக்கு அவர்கிட்ட நான் பேசவே இல்லை, பாட்டு கூட எனக்கு ரெஜிலின் தான் அனுப்பினார், எனக்கு தெரியாது, ஆனா அருமையாய் நடத்தி கொண்டு வந்தார். தாழ்மையுள்ளவர்கள். இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் ஆண்டவருடைய மலை பிரசங்கத்துடைய முதல் வசனமே ஷாக்கிங் தான். இது இந்த உலகத்தினுடைய அந்த சிந்தனைகளுக்கு, ஈவன் ஆவிக்குரிய உலகத்திற்கு, அந்த ஆவிக்குரிய நிலைமை இன்று இருக்கிறவர்களுடைய சிந்தனைக்கு மாறான ஒரு வசனம் அங்கே ஆரம்பிக்கிறது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Humility is a mark of a blessed man. ஆவியில் எளிமை. வாசிங்க தம்பி, 3, 4, 5 வசனத்தை வாசிங்க. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். போதும் தம்பி. ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள். நீங்க இதை 3ஐயும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தி சம்மரைஸ் பண்ணி ஒரே வார்த்தையை சொல்லணும்னா அதை சொல்லலாம், தாழ்மை. Humility. Humility is a mark of a blessed man. தாழ்மையா இருக்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மற்றவருடைய வாழ்க்கையிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். பார்க்கிறோம், நம்ம சமுதாயத்தில் பார்க்கிறோம், நம்முடைய ஆபீஸ்ல பார்க்கிறோம், மண்டையாம என்ன நாலேஜ் தெரியுமா, அந்த ஆளு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா, எந்த டாபிக்கை டச் பண்ணாலும் பேசுவார், பயங்கரமான கில்லாடி. arrogant fellow, proud பிடிச்சாளு. உடனே நம்முடைய அவர் மேல உள்ள இமேஜ் அப்படி கீழே வந்துரும். ஆனால் மாறாக நல்ல என்ன அறிவு, என்ன ஞானம், என்ன புத்தி, என்ன அனுபவங்கள், என்ன அருமையா பிரச்சனைகளை தீர்க்கிற ஆற்றல் உள்ளவர். ஆனா பாருங்க, ரொம்ப தாழ்மையான ஒரு ஆள், வெளிக்காட்டிக்கிடவே மாட்டாரு. இவ்வளவு படிச்சிருக்காருன்னா நமக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துரும். அப்படின்னா அவர்கள்தான் மற்றவருடைய வாழ்க்கையிலே பாதிப்பை ஏற்படுத்த முடியும். அவர்கள்தான் மற்றவருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். தாழ்மையுள்ளவர்கள்.
அதத்தான் இங்க ஆண்டவர்